ஓம் நமோ வெங்கடேஷாய். திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸோடு சேர்த்து நாளைக்கு காலையில் 10 மணிக்கு ஓப்பன் ஆக போகிற செப்டம்பர் மாதத்து ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா புக்கிங் பற்றின முக்கியமான இன்ஃபர்மேஷனும் இந்த வருஷத்து கடைசி புக் பண்ணிட்டு போகக்கூடிய ஆனுவல் சேவாவான புஷ்பயாகம் பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். கீழ்த்திருப்பதியில் தினமும் டோக்கன் கொடுக்குறாங்க. மறுநாள் தரிசனத்துக்கு இலவச டோக்கன். அந்த டோக்கன் இப்போது மத்தியானம் கவுண்டர் ஓப்பன் பண்ணி கொடுக்குறாங்க. நேற்று மத்தியானம் 1 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணி விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், பூதேவி காம்ப்ளெக்ஸ் 3 இடங்களையே மொத்தமாக சேர்த்து 12,000 ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கனோட கோட்டா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. திவ்ய தர்ஷன் டோக்கன் பூதேவி காம்ப்ளெக்ஸில் மட்டும்தான் கொடுக்குறாங்க. நேற்று மத்தியானம் 1 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி 2,000 கோட்டா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த டோக்கன்ஸ் மத்தியானம் 2:15 தீந்துருச்சு. நடைபாதைகளில் எந்த டோக்கன்ஸும் கொடுக்கறது கிடையாது. நடந்து போகிறதுக்கு நம்மக்கிட்ட டோக்கன் டிக்கெட் இருக்கணுமாங்கிற ரூலும் கிடையாது. அனுமதிக்கப்படுற நேரத்தில் டோக்கன் டிக்கெட் இல்லைன்னா கூட நம்ம நடக்கலாம். இதில் ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் வாங்க போகிறீங்கன்னா 3 இடங்களில் எங்கே வேணாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. க்ரௌட் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். வாங்கின அன்னைக்கே நம்ம நடந்தோ கார்ஜி பஸ்லையோ திருமலைக்கு போயிடலாம். தரிசனம் அடுத்த நாள் தான் இருக்கும். திவ்ய தர்ஷன் டோக்கன் பூதேவி காம்ப்ளெக்ஸில் வாங்குறது ஸ்ரீவாரி மெட்டு வழியாக தான் நடந்து போகணும். வாங்கின அன்னைக்கு நம்ம நடக்க முடியாது. அடுத்த நாள் காலையில் 6 மணிலேருந்து அனுமதிக்கிறாங்கல்ல, அப்போ தான் நடக்க முடியும். நடந்து போகிறப்போ மறக்காமல் 1200வது படிக்கிட்ட ஒரு கவுண்டர் இருக்கும். அங்கே அந்த திவ்ய தர்ஷன் டோக்கனை காமிச்சு ஸ்கேன் பண்ணால் தான் சுவாமி தர்சனத்துக்கு அனுமதிப்பாங்க. தரிசனம் பொறுத்த வரைக்கும் ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன், திவ்ய தர்ஷன் டோக்கன் ரெண்டுக்குமே ATGH சர்க்கிள் தான் ரிப்போர்ட்டிங் பாயிண்ட். ஒரே மாதிரி தான் இருக்கும். சுவாமி தர்சனம் பார்க்கறதுக்கு 4லேருந்து 6 மணி நேரம் ஆகலாம். ஒரு தடவை இந்த 2 டோக்கனில் எது வாங்கினாலும் வாங்கிட்டு அடுத்து வாங்குறதுக்கு 2 டோக்கனில் எதுனாலும் 30 நாட்கள் டைம் கேப் கேட்பாங்க. டோக்கன் டிக்கெட் எதுவும் இல்லாத டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் நேற்று சுவாமி தர்சனம் 15 மணி நேரத்தில் பார்த்தோன்னு பார்த்துட்டு வந்தவங்க ஷேர் பண்ணாங்க. நேற்று காலையில் 9:30 மணிக்கு க்யூவில் ஜாயின் பண்ணாங்களாம். டோக்கன் டிக்கெட் எதுவும் இல்லாத டைரக்ட் சர்வதர்ஷனத்தில். நைட்டு இன்றைக்கி அதாவது அதிகாலை 1:30 மணி போல் தரிசனம் பார்த்தோம் அப்படின்னு ஷேர் பண்ணியிருந்தாங்க. டிடிடியில் கூட டோக்கன் டிக்கெட் எதுவும் இல்லாத டைரக்ட் சர்வதர்ஷனத்துக்கு 15லேருந்து 18 மணி நேரம் ஆகலான்னு அப்டேட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் டோக்கன் வாங்கிடுங்க. இன்றைக்கி மத்தியானம் கவுண்டர் ஓப்பன் பண்ணுறப்போ நாளைக்கு உண்டான டோக்கன் கொடுப்பாங்க. நேற்று 1:15 ஓப்பன் பண்ணி கொடுத்தாங்க. நேற்று 1 மணிக்கு ஓப்பன் பண்ணி கொடுத்தாங்க. இல்லை டோக்கன் கிடைக்கல, டிக்கெட்டும் எதுவும் புக் பண்ணலன்னா உங்களுக்கு ஓகே இருந்தால் 15 மணி நேரம் டைரக்ட் சர்வதர்ஷனம் க்யூவில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த க்யூவில் அப்படியே கூட இருந்து நீங்கள் கம்பார்ட்மெண்ட்டில் சுவாமி தர்சனம் பார்த்துட்டு வரலாம். இல்லை வெளியில் வந்துடலாம். அங்கே ஒரு டோக்கன் கொடுப்பாங்க. அதை வாங்கி சுவாமி பார்க்கலன்னு ஸ்கேன் பண்ணிவிட்டு அந்த டோக்கனில் ஒரு டைம் போட்டிருப்பாங்க. அதுக்கு ஒரு 1 hour பிஃபோர் லட்டு கவுண்டருக்கு பேக் சைடில் ரீஎன்ட்ரி பாயிண்ட் இருக்குது. அதில் அந்த டோக்கன் டைம்லேருந்து 1 hour பிஃபோர் ஜாயின் பண்ணிவிட்டு கம்ஃபர்டபுளாகவும் சுவாமி தர்சனம் பார்த்துட்டு வரலாம். அந்த ரீஎன்ட்ரி பாயிண்ட்டில் மொபைல், லக்கேஜ் டெபாசிட் கவுண்டர் கிடையாது. நீங்கள் PACயில் வச்சுட்டு போகிற மாதிரி இருக்கும். அப்படி ரீஎன்ட்ரியில் போகிற பிளானில் இருக்கீங்க அப்படின்னா 300 தர்சனத்தில் நேற்று சுவாமி தர்சனம் பார்க்குறதுக்கு 5 மணி நேரம் ஆச்சுன்னு 2 பேர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம ஜாயின் பண்ணுற டைம் பொறுத்து 3லேருந்து 5 மணி நேரம் இன்றைக்கி சுவாமி தர்சனம் பார்க்குறதுக்கு ஆகலாம். 300 தர்சனம் வர்ச்சுவல் சேவா தர்சனத்தில். எப்போ திருமலைக்கு போனாலும் ஆஃப்லைன் லக்கி டிப்பில் ட்ரை பண்ணுங்கள். திருமலா CR ரூம் புக்கிங் ஆஃபீஸில் டெய்லி காலையில் 5 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி ஆஃப்லைன் ரூம்ஸ் கொடுக்குறாங்க. அதுக்கு நம்மக்கிட்ட தர்ஷன டிக்கெட் இருக்கணுங்கிற ரூல் கிடையாது. க்யூவில் நின்னாலே போதும். ஒருத்தர் ஒரு ரூம் வேணும்னா அவங்க ஆதாரோட க்யூவில் நிற்கணும். ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சுட்டு ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். சாவி வாங்குறப்போ நம்ம 2 பேர் இருக்கோமா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. கீழ்த்திருப்பதினா விஷ்ணு நிவாசத்தில் ஆஃப்லைன் ரூம்ஸ் கொடுக்குறாங்க. ஏர்லி மார்னிங் அதே ரூல்ஸ் தான். சாயந்தரம் போனால் கிடைக்குமானா சாயந்தரமும் ரூம்ஸ் கொடுக்குறாங்க. அது அப்போ இருக்கிற அவைலபிலிட்டி தான். நீங்கள் கவுண்டரில் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் டெய்லி காலையில் ஆன்லைனில் 8 மணி போல் ஆல்ரெடி ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்டுக்கு டொனேஷன் பே பண்ணவங்களுக்கு, அதாவது மே 1 2025லேருந்து இந்த ரூல் ஜூன் 10 சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி டொனேஷன் பே பண்ணவங்களுக்கு ஸ்ரீவாணி VIP பிரேக் தர்ஷன் டிக்கெட் ரிலீஸ் பண்ணுறாங்க. 300 டிக்கெட்ஸ் டெய்லி காலையில் 9 மணிக்கு இன்ஸ்டண்ட்டாக பே பண்ணிட்டு போகிற மாதிரி யார் வேணாலும் இது புக் பண்ணிக்கலாம். டொனேஷன் அண்ட் தர்ஷன் அமௌண்ட்ஸ் அட் அ டைம் நம்ம புக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஆன் டைமில். அது 500 டிக்கெட்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஒரு லாகினை 4 பேருக்கு புக் பண்ணிக்கலாம். அடுத்து காலையில் 8 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறாங்கள 300 டிக்கெட்ஸ் மத்தியானம் 1 மணி வரைக்கும் டைம் கொடுப்பாங்க. அதில் அந்த 300 டிக்கெட்ஸ் ஃபில் ஆகலை மீதி இருக்குன்னா அந்த டிக்கெட்டை மறுபடியும் மத்தியானம் 1 மணி போல்
கரண்ட் டேட் ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்டில் கொடுப்பாங்க. அப்படி நம்ம புக் பண்ணிக்கலாம். இன்ஸ்டண்ட்டாக டொனேஷன் அண்ட் தர்ஷன் நம்ம புக் பண்ணிவிட்டு மத்தியானம் 1 மணிக்கு புக் பண்ணுறதும் காலையில் 9 மணிக்கு புக் பண்ணுறதும் இன்ஸ்டண்ட்டாக டொனேஷன் அண்ட் தர்ஷன் அமௌண்ட் பே பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு தடவை புக் பண்ணிவிட்டு அடுத்து புக் பண்ணுறதுக்கு 7 நாட்கள் டைம் கேப் கேட்பாங்க. இதில் நீங்கள் 8 மணிக்கு புக் பண்ணாலும் 9 மணிக்கு புக் பண்ணாலும் 1 மணிக்கு புக் பண்ணாலும் தரிசனம் சாயந்தரம் 4 மணி போல தான். ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் அக்காமடேஷன் கிடையாது, ரீஷெடியூல் ஆப்ஷன் கிடையாது. டோனாஸுக்கு உண்டான தர்ஷன் ஸ்ரீவாணி விஐபிங்கிறது முன்னாடி நீங்கள் டொனேஷன் பே பண்ணியிருந்தால் மட்டும்தான் இதை புக் பண்ணிக்க முடியும். இனிமேல் நீங்கள் டொனேஷன் பே பண்ணிட்டுலாம் இந்த டிக்கெட்டில் டெய்லியும் ஓப்பன் ஆகிறதுல புக் பண்ணிக்க முடியாது. அடுத்து நாளைக்கு காலையில் 10 மணிக்கு ஸ்ரீவாரி ஆர்ஜி த சேவா புக்கிங் ஓப்பன் பண்ணுறாங்க. ஒரு தடவை ஸ்ரீவாரி ஆர்ஜி த சேவாவோ ஆனுவல் சேவாவோ புக் பண்ணிவிட்டு அடுத்து புக் பண்ணுறதுக்கு தர்ஷன் டேட்லேருந்து 180 நாட்கள் டைம் கேப் கேட்பாங்க. அதே இமெயில் ஐடி ஆதார் மொபைல் நம்பரில் புக் பண்ணுறதுக்கு. ஸோ எலிஜிபிளாக இருக்கிற மொபைல் நம்பர் 2 வச்சுக்கோங்க, 2 மொபைல் வச்சுக்கோங்க. இல்லை ஒன்று தான் இருக்குன்னா ஆப்லேயும் டிடிடி ஆப் ஆர் போர்ட்டல் ttdevasthanams.ap.gov.inல 9:58க்கெலாம் லாகின் செய்து வச்சுக்கோங்க. அப்படி நீங்கள் போர்ட்டலில் லாகின் செய்கிறப்ப ஆர்ஜி த சேவா கிளிக் பண்ணாமல் வேறு ஏதாவது கிளிக் பண்ணிங்கன்னா லாகின் ஆகிடும். மொபைல் நம்பர் ஓடிபி கொடுத்து லாகின் செய்து ரெடியாக வச்சுக்கோங்க. ஒரு லாகினில் கல்யாணோத்சவம்னா ஒரு டிக்கெட், மீதி 3 சேவானா 1 இல்லைனா 2 நம்ம புக் பண்ணிக்கலாம். கல்யாணோத்சவம்னா 1000 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். மீதி டிக்கெட்லாம் 500 ரூபா ஒரு டிக்கெட்டோட ப்ரைஸ். கரெக்டாக 10 மணி போல் ஸ்ரீவாரி ஆர்ஜி த சேவா கிளிக் பண்ணுங்கள். ஆனுவல் சேவா நாளைக்கு எந்த புக்கிங்கும் ஓப்பன் ஆகலை. இதில் கல்யாணோத்சவம்னா 475 டிக்கெட்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஊஞ்சல் சேவானா 180 டிக்கெட்ஸ். ஆர்ஜி த பிரம்மோத்சவம்னா 275 டிக்கெட்ஸ். சகசர தீபாலங்கார சேவானா 600 டிக்கெட்ஸ். செப்டம்பர் மாதத்தில் 15ஆம் தேதியிலேருந்து 23ஆம் தேதி வரைக்கும் பிரம்மோத்சவம். ஸோ ஓப்பன் பண்ண மாட்டாங்க, மீதி நாட்களுக்கு அவைலபிளாக இருக்கும். செக் பண்ணி உங்களுக்கு எந்த சேவா தேவையோ அதை புக் பண்ணிக்கோங்க. 12 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு புக்கிங் தேவையில்லை. டேட் கிளிக் பண்ணிக்கோங்க. வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் கம்மியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கு தான் 2-3 டிவைஸில் லாகின் பண்ண சொல்கிறேன். அண்ட் கிளிப்போர்ட் மெத்தடில் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்லாட்டு மீன்ஸ் நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த டீட்டெயில்ஸ் தான் நீங்கள் கிளிப்போர்டில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு மிஸ்டேக்ஸ் இல்லாமல் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கிறதுக்கு. திஸ் லாட் வாஸ் புக்டு பை அதர் பில்கிரிம் வந்தால் ரீட்ரை கொடுங்க, இல்லைனா வேறு டேட் ஆர் வேறு சேவாக ட்ரை பண்ணுங்கள். யுவர்ஸ் புக்கிங் இஸ் அண்டர் ப்ராக்ரஸ்ன்னு வந்து ரீட்ரை கொடுக்குறது தான் ஆப்ஷன். யுவர் கனெக்டிவிட்டி இஸ் இன்ஆக்டிவ் டியூ டு இன்ஆக்டிவிட்டி லாக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா ரீட்ரை கொடுக்காமல் ஜஸ்ட்டு பேக் வந்துட்டு மறுபடியும் அந்த டேபை ஓப்பன் பண்ணுங்கள். அது போர்ட்டலாக இருந்தாலும் சரி, ஆப்பாக இருந்தாலும் சரி. அண்டு அக்கௌண்ட்லேருந்து நம்ம பணம் போயிடுச்சு, டிக்கெட் புக் ஆகலை அப்படின்னா ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க. வேலிடேஷன் ஏறனா நம்ம கொடுத்துருக்கிற டீட்டெயில்ஸில் ஏதோ தப்புன்னு அர்த்தம். பே பண்ணிட்டோம், டிக்கெட் ஜென்ரேட் ஆகாமல் அப்படியே சுற்றிட்டு இருக்குது, பிளாங்காக இருக்குது பேஜ் அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேணும்னா இன்னொரு மொபைலில் லாகின் பண்ணி வச்சுருப்பீங்களா, அதில் வேணால் ட்ரை பண்ணுங்கள். இது வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் பேக்கோ ரெஃப்ரெஷோ கொடுத்தீங்கன்னா பெண்டிங் ஸ்டேட்டஸ் வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ புக் பண்ணிக்கோங்க எந்த சேவா உங்களுக்கு தேவையோ அந்த சேவா. இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, இந்த வருஷத்து திருமலா ஸ்ரீவாரி கோயிலோட புஷ்பயாகம் நவம்பர் 16ஆம் தேதி. இந்த புஷ்பயாகம் டிக்கெட், ஒரு டிக்கெட்டோட ப்ரைஸ் 700 ரூபா. அந்த ஒரு டிக்கெட்டில் 2 தடவை நம்ம இந்த சுபதம் என்று வெளியாக போய் திருப்பதி பெருமாள் தரிசனம் செய்யலாம். ஜெயன் விஜயன் வரைக்கும் தான் தரிசனம். ஆனாலும் காலையில் ஒரு தடவை நம்ம ஜாயின் பண்ணுறப்போ உற்சவருக்கு கல்யாணோத்சவ மண்டபத்தில் அபிஷேகம் செய்வாங்க. அதை அட்டன் பண்ணிவிட்டு சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வந்துட்டு மறுபடியும் உடனே நம்ம சாப்பிட்டுட்டு ஜாயின் பண்ணுறப்போ புஷ்பயாகம் பார்க்கலாம். அருமையாக இருக்கும் புஷ்பயாகம். டன் கணக்கால் ஆன மலர்கள், புனித இலைகளால் உற்சவமூர்த்திக்கு தாயாரோட அபிஷேகம் செய்வாங்க. அதாவது அந்த பூக்களால் அர்ச்சனை மாதிரி செய்வாங்க. அப்படியே ஃபுல்லாக கழுத்து வரைக்கும் நிரம்பினோன்னே மறுபடியும் தீபாரதி காமிப்பாங்க. அருமையாக இருக்கும். அதுக்கப்புறமா வேத மந்திரங்கள்லாம் சொல்லி தீபாரதி காமிச்சு எகைன் செகண்ட் டைம் ஒரு தர்ஷன் இருக்கும். 2 தர்ஷன் இருக்கும் ஒரே நாளில். நான் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் தனியாக ஷேர் பண்ணுறேன். இது நவம்பர் 16ஆம் தேதி தான் புஷ்பயாகம். அதற்குண்டான புக்கிங் ஆகஸ்ட்டில் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. இப்போ ஏன் சொல்கிறேன், இந்த மாதத்துக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னா, புஷ்பயாகம் பற்றின டீட்டெயில்ஸ் சொல்லுங்கன்னு ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. ப்ளஸ் நீங்கள் நாளைக்கு ஆர்ஜி த சேவாவில் ஏதாச்சும் புக் பண்ணிட்டீங்கன்னா 180 நாட்கள் மறுபடியும் புக் பண்ணுறப்போ இந்த புஷ்பயாகம் புக் பண்ண முடியாது. உங்களோட ஓன் டெசிஷனில் நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க எந்த டிக்கெட் புக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. பட் புஷ்பயாகம் இந்த வருஷத்தோட கடைசி ஆனுவல் சேவா, புக் பண்ணிட்டு போகக்கூடாது சொல்கிறேன். அது ஒரே டிக்கெட்டில் 2 தடவை திருப்பதி பெருமாளை தரிசனம் செய்யலாம். அது புக் பண்ணால் நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. எல்லா சேவா பற்றின இன்ஃபர்மேஷனும் டீட்டெயிலாக ஷேர் பண்ணிக்க. வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க.
நேற்று திருப்பதியில் சுவாமி தரிசனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 93,303 பேர். உண்டியலில் சேர்ந்த காணிக்கை 4.49 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 41,688 பேர். நேற்று விற்கப்பட்ட லட்டுக்களின் மொத்த எண்ணிக்கை 4.58 லட்ச லட்டுக்கள். நேற்று அன்னப்பிரசாதம் சாப்பிட்ட மொத்த பக்தர்களின் எண்ணிக்கை 2.80 லட்ச பக்தர்கள். நேற்று மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்ட மொத்த பக்தர்களின் எண்ணிக்கை 3,617 பேர். ஆஃப்லைன் டிப் ட்ரை பண்ணுங்கள் எப்போ திருமலைக்கு போனாலும். ஆன்லைன் லக்கி டிப்பில் 3 பேர் செலக்ட் ஆகிருக்கோன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஹாப்பி சேவா. புக் பண்ணி பே பண்ணிவிடுங்க. ஃபோட்டோ அப்லோட் பண்ணி டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அண்ட் நீங்கள் தரிசனத்துக்கு போயிருக்கீங்க, டோக்கன் வாங்குறீங்கன்னா எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு சொல்லிட்டும் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். தரிசனத்துக்கு போகிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். நாளைக்கு ஆக்சுவலாக 2 புக்கிங் இருக்குது. காலையில் 10 மணிக்கு ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா செப்டம்பர் மாதத்துக்கு, மத்தியானம் 3 மணிக்கு வர்ச்சுவல் ஆன்லைன் பார்ட்டிசிபேஷன் சேவா டிக்கெட். வர்ச்சுவல் சேவா பற்றின இன்ஃபர்மேஷனும் ஈஸியாக எப்படி புக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.